திருமணம் முடிந்து 3 வருடங்கள் கடந்த நிலையில் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த சோகமும் அதன் பகிர்கிளப்பும் பின்னணி குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காவல் நிலையம் முன்பு ஏராளமான பெண்கள் கூடி கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதற்காக இந்த போராட்டம்? நீலகிரி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆஷிகா பர்வீனுக்கு அவரது பெற்றோர் காந்தல் பகுதியைச் சேர்ந்த இம்ரான் கானுக்கு திருமணம் செய்து வைத்தனர். மகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மணமகன் வீட்டாருக்கு வரதட்சணையாக 20 லட்சம் ரூபாய் பணமும் 35 சவரன் நகையும் கொடுத்திருக்கின்றனர். திருமண வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்கினாலும் நாட்கள் செல்ல செல்ல ஆஷிகாவிற்கு கணவன் மற்றும் மாமியார் மூலமாக கொடுமைகள் நடக்கத் தொடங்கியுள்ளன. 2 வயதில் குழந்தை உள்ள நிலையில் இருவரும் தன்னை பல்வேறு வகையில் துன்புறுத்தி வருவதாக சொல்லியிருக்கிறார் ஆஷிகா. மாமியார் யாஸ்மின் வேறு ஒருவருடன் தகாத உறவில் இருப்பதை பார்த்ததாக தன் தோழியிடம் கூறியிருக்கிறார் ஆஷிகா. விரைவில் தனி குடித்தனம் செல்ல இருப்பதாக தன் தோழியிடமும் கூறிய நிலையில் திடீரென யாஸ்மினிடமிருந்து ஆஷிகாவின் பெற்றோருக்கு வந்தது தொலைபேசி அழைப்பு. ஆஷிகாவிற்கு வலிப்பு வந்துவிட்டதாக கூறி மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக கூறியிருக்கின்றனர். மருத்துவமனைக்கு பதற்றத்துடன் சென்ற ஆஷிகாவின் பெற்றோரிடம் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறி பதறிப்போனார்கள் அனைவருமே. தனது மகளை யாஸ்மின் மற்றும் அவரது மகன் இம்ரான் இருவரும் சேர்ந்து அடித்து கொலை செய்துவிட்டதாக கண்ணீருடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர் அவர்கள். ஆனால் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 வருஷம் கூட முழுசா ஆகலண்ணா. 3 வருஷமே ஆகல. ஆகிறதுக்கு முன்னாடியே என் தங்கச்சினா, என் கூட பிறந்த தங்கச்சி அடிச்சு கொண்டு இங்க பாருங்கண்ணா, நாங்க ரிப்போர்ட்டை கையில வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நெஞ்சு எலும்பு மட்டும் 4, 5, 6, 3 எலும்பு உடைச்சிருக்காங்க. தலையில ரத்த கசிவு இருக்கு. உடம்பு ஃபுல்லா கீரல் அடிச்சு அதுக்கு மேல சைனடை ஊத்தி கொண்டிருக்காங்கண்ணா. இருந்துமே 75 நாளா எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து இப்ப வரைக்குமே இவங்க யாரையுமே அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்கண்ணா. அத்தனை மக்களுமே இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு சொல்றேன், வரதட்சணை கேட்டாங்கன்னா கட்டி வைக்காதீங்க, வேண்டாம், கல்யாணம் பண்ணாதீங்க. அவங்க வீட்டுல காசு கூட, பணம் கூட, அதை கூட இதை கூட சேர்த்து வைக்காதீங்க. பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நின்று பிள்ளைய கூப்பிட்டுறதுக்கு வழியை பாருங்கண்ணா. மாமியார் ஆரம்பத்துல இருந்து உன்னை எப்படி நான் வாழ வச்சிருவேன், நீ எப்படி வாழ்ந்துருவ, வாழ வச்சிருவேனா, நான் பார்த்துறேன், உன்னை வாழவே நான் வைக்க மாட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு உன்னை தோர்த்த தாண்டி நான் செய்வேன், வாழ வைக்க மாட்டேன். பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஆஷிகாவின் நெஞ்சு மற்றும் இடுப்பு எலும்புகள் உடைந்திருப்பதாகவும் உடம்பில் சயனைட் விஷம் கலந்திருப்பது தெரிந்தும் கிட்டத்தட்ட 75 நாட்கள் கடந்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆஷிகா குடும்பத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பின்னர் யாஸ்மின் குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரை காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் என்னதான் நடந்தது என்பது உரிய விசாரணைக்கு பின்னரே தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.